हम उनमें सीखने का बहुत कार्य है। கற்றுக்கொள்ள தேவனாகி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. सीखने के लिए परमेश्वर हमको सहायता करे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். प्रेरितों के दूसरा अध्याय उसका पहला वचन हम पढ़ते The हुए book of Acts chapter 2 verses 1. जो प्रेरितों की किताब दूसरा अध्याय के पहला वचन। ஆமென். आमेन। பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, जब बेंतकोस्त का दिन आया, ஆமென், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். तो वे सब एक जगह इकट्ठे थे। பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, जब बेंतकोस्त का दिन आया। ஹல்லேலூயா. हालेलुया। தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். सर झुकाकर हम प्रार्थना करेंगे। ஆண்டவரே எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बात உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து आपका வருவதாக. वचन हमारे हो रहा है। நீ ஜீவனுள்ள தேவன், आप जीवित நீ परमेश्वर हो। பேசுகிற தேவன், आप बात करने वाला எங்கள் परमेश्वर हो। மத்தியிலே நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். हमारे मध्य में आप बात करने के लिए உம்முடைய धन्यवाद। ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து आपके வரட்டும். जीवंत वचन हमारे हो நீர் रहने அற்புதங்களை दे। செய்கிற தேவன், आप अद्भुत काम करने वाला परमेश्वर அதிசயமாய் हैं। எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். आप आश्चर्य रीति से चलाने के लिए हम प्रार्थना करते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमेन। ஆமென். आमेन। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमेन। பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது, जब बेंतकोस्त का दिन आया। லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். लेवियों की किताब 23वां अध्याय में 11 से लेकर 11 25, 11 से लेकर 25 वचन तक हम पढ़ते हुए सुनेंगे। 23 15 15 से लेकर 21 வரை. 21 तक हम லேவியராகமம், पढ़ेंगे। the book of Leviticus, लेवी व्यवस्था की किताब 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय 15 से लेकर 21 तक हम पढ़ेंगे। फिर उस विश्राम दिन के दूसरे दिन से, अर्थात जिस दिन तुम हिलाई जाने वाली बैंड के पूले को लाओगे, उस दिन से पूरे 7 विश्राम दिन गिन लेना। 7वें विश्राम दिन के दूसरे दिन तक 50 दिन गिनना, और 50वें दिन यहोवा के लिए नया अन्न बलि चढ़ाना। तुम अपने घरों में से एफा के 2 10वें हंस मैदा की 2 रोटियां हिलाने की भेंट के लिए ले आना। वे कमीर के साथ पकाई जाए और यहोवा के लिए पहली उपज ठहरे, और उस रोटी के संग 1 वर्ष के 7 निर्दोष भेड़ के बच्चे और 1 बछड़ा और 2 मेढ़े चढ़ाना। वे अपने अपने साथ के अन्न बलि और हर्क समेत यहोवा के लिए होम बलि के समान चढ़ाए जाए, अर्थात वे यहोवा के लिए सुखदायक सुगंध देने वाला हव्य ठहरे। फिर पाप बलि के लिए 1 बकरा और मेल बलि के लिए 1 वर्ष के 2 भेड़ के बच्चे चढ़ाना। तब याजक उनको पहली उपज की रोटी समेत यहोवा के सामने हिलाने की भेंट के लिए हिलाए, और इन रोटियों के संग वे 2 भेड़ के बच्चे भी हिलाए जाए। वे यहोवा के लिए पवित्र और याजक का भाग ठहरे। और तुम उसी दिन ये प्रचार करना कि आज हमारी एक पवित्र सभा होगी, और परिश्रम का कोई काम ना करना। ये तुम्हारे सारे घरानों में तुम्हारी पीढ़ी पीढ़ी में सदा की विधि ठहरे। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஆமென். आमेन। நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவினாலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து, அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியும் பானபலியுமாய் செலுத்தி, வெள்ளாட்டுகளில்
ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள். அவைகள் ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடு 2 ஆட்டுக்குட்டிகளோடு கூட கர்த்தருக்கு சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகள் ஆகும். அந்த நாள் கர்த்தருக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களுக்கெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செலுத்த வேண்டிய நித்திய கட்டளை. உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிகளுக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகி கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென். ஹalleluya. हालेलुया. ஆமென். आमेन. நல்லா தெரிஞ்சுக்கிட்டணும். अच्छे से जानना है பஸ்கா ஆட்டுக்குட்டி, फसह का जो मेमना, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எதை குறிப்பிடுகிறது? वो फसह की मेमना किसे दिखलाती है? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா? इस्राएल के लोग जो है, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ये इस्राएल के लोग எகிப்திலே அடிமையா இருக்கிறார்கள். मिस्र में बंदी बनकर இந்த रहते हैं. அடிமைத்தனத்திலிருந்து इस दास्तोपन से இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக इस इस्राएल लोगों को छुड़ाने के लिए ஆண்டவர் परमेश्वर அவர்களை விடுவிப்பதற்காக उन्हें छुड़ाने के लिए அந்த தேசம் முழுவதுமாக சங்கார தூதனை அனுப்புகிறார். वो पूरे देश में नष्ट करने के लिए वहां पर नष्ट करने वाला दूत को भेज रहे हैं. சங்கார தூதன் என்ன செய்கிறான் என்றால், वो नष्ट करने वाला दूत क्या करता है? எந்தெந்த வீடுகளிலே இரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ, जिस जिस घरों के द्वार पर लहू नहीं लहाया ஒரு है, வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நாம் எடுக்க வேண்டும். 1 वर्ष के निर्दोष एक बछड़ा लेना அந்த है. ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை उस बकरे की उस लहू को நிலைக்கால்களிலே ஒவ்வொரு வீடும் இஸ்ரவேலுடைய வீடுகளின் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். इस्राएल लोगों के घर के द्वार पर उसे छिड़कना है. எந்த வீடுகளிலே பூசலையோ जिस घरों में वो लहू नहीं அந்த है, வீடுகளிலே उस घरों में சிறு குழந்தை முதல் छोटे बच्चों से लेकर பெரியவர்கள் வரை बड़े तक மரணம் ஏற்படும். वहां पर मृत्यु होगी. சங்கார தூதன் சங்கரிப்பான். जो मारने वाला दूत उन्हें मार डालेगा. ஆமென். आमेन. எந்த வீட்ல இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ जिस घर पर वो लहू लगाया है, அந்த வீடு பாதுகாக்கப்படும். वो घर सुरक्षित रखा அது जाएगा. ரட்சிக்கப்பட்ட वो வீடாயிருக்கும். उद्धार पाया हुआ घर रहेगा. அந்த பஸ்கா முடிந்து तो फसह का दिन समाप्त होकर परमेश्वर कहते हैं 7:49 7 जो है 49 7 நாட்கள் 7वें दिन 7 நாட்கள் 7 வாரங்கள் 7 हफ्ते நீங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜனமாய் இருக்க तुम வேண்டும். परमेश्वर के लिए पवित्र जन रहना है. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது निर्गमन के जो 16-17 अध्याय पढ़ेंगे तो ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर इस्राएल लोगों को देखकर மோசே कहते கிட்ட हैं, சொல்றாரு, मूसा के द्वारा कहते மோசே, हैं, मूसा ஆமென், நான் உங்களோடு பேச வேண்டும் என்று मैं விரும்புகிறேன். तुम्हारे से बात करना चाहता हूँ. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். तुम अपने आप को पवित्र कर लो. 3 நாட்கள் நீங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். 3 दिन तक तुम पवित्र बनना நீங்கள் है. பரிசுத்தப்படும் பொழுது तुम जब पवित्र நீ बनोगे மலையின் மேலே ஏறி வர வேண்டும். तब तुम पहाड़ के ऊपर चढ़कर आना. நான் உன்னோடு கூட பேசுவேன். मैं तेरे से बात करूंगा. ஹalleluya. हालेलुया. நான் உன்னோடு கூட பேசுவேன். मैं तेरे साथ बात அந்த करूंगा. மலையை சுற்றி ஒருவனும் வரக்கூடாது. उस पहाड़ के चारों ओर कोई नहीं அது नजदीक ஆடா आना இருக்கலாம், है. மாடா இருக்கலாம், वो भेड़ हो, बकरी हो, கோழியா இருக்கலாம், या कुछ भी जानवर हो, எதுவா இருந்தாலும் कोई भी पशु हो, அது அந்த மலையை தொடுமானால் उस पहाड़ को अगर छू அது ले तो மரணம் அடையும். वो मृत्यु हो எனவே जाएगी. इसलिए அதை டச் பண்ண வச்சிராத. उसे कोई छूना नहीं, நான் பரிசுத்தமுள்ள தேவன். क्योंकि मैं पवित्र परमेश्वर हूँ. ஹalleluya. இப்படி हालेलुया. ஆண்டவர் பல கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். ऐसे परमेश्वर कहीं आज्ञा उन्हें देते हैं. 20ஆம் அதிகாரம் வரும் பொழுது जब 20वां अध्याय நாம் आता है, கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். तब हमको मान के चलने का कुछ विधियां को परमेश्वर ने बताए. ஹalleluya. हालेलुया. இந்த பஸ்கா நமக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியுடைய நாட்கள் முடிந்து उस फसह की जो दिन समाप्त होने के இந்த बाद அறுப்பின் பண்டிகை வரும் பொழுது जब कटने का जब समय आता है, ஆமென், ஆமென். விதைத்ததை அறுக்கும் பொழுது जो उपज है जब वो काटने அது लगते அந்த हैं, முதற் பலன் இருக்கு பாத்தீங்களா, तो उसका जो पहली उपज அதை है கொண்டு வரதுதான் उसे लेकर आना ही 50வது நாள்
50वां दिन है। 7 வாரங்கள் उस 7 हफ्ता 7 வாரம் அடி முடிந்து 7 हफ्ता खत्म होकर அடுத்த முதல் நாள் अगला जो पहला दिन அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். वही है बेंदगोस का दिन। அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று ஒன்று வந்த பொழுது उस जब बेंदगोस का दिन आया புதிய ஏற்பாட்டிலே नया नियम में அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இதை மாத்திரம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. प्रेरितों के दूसरा अध्याय में सिर्फ यही संभव लिखा है, ஏன்னா क्योंकि அதற்கு முன்பதாக उसके पहले 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெந்தேகோஸ்தே நாள் வந்து கொண்டுதான் இருந்தது. 2000 साल पहले भी ये बेंदगोस का दिन आता था। ஆனால் இவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடும் பொழுது लेकिन ये लोग यहाँ पर जब बताते हैं இயேசு மரித்து तो यीशु मसीह मृत्यु होकर ஆமென் 40 நாட்கள் ஆகிவிட்டது, 49 நாட்கள் ஆகிவிட்டது. आमीन 49 दिन हो चुके हैं। 50வது நாள் 50वें दिन அவர்கள் கூடி இருக்கிறார்கள். वे लोग इकट्ठे होकर आए हैं। பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. वही है बेंदगोस का दिन कहलाया जाता இயேசு है। யார்? यीशु कौन है? நம்மை மானிடரை விடுவிக்கும்படியாக வந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறவராய் இருக்கிறார். मानव जातियों को उद्धार करने के लिए आया हुआ वो फसह का मेमना है। என்னை ரட்சிக்கிறவராய் वो இருக்கிறார். मुझे उद्धार करने वाला रहता இன்னும் है। சரித்திரம் என்ன சொல்லுகிறது? आज भी इतिहास क्या कहती है? ஆமென். आमीन। அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. उनका कबर आज भी அவர் खुला இங்கே है, இல்லை. वो यहाँ नहीं है, அவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். वो जी उठा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya சொல்ல தேவன் एक உதவி हालेलुया செய்வார். कहने के लिए सहायता करे प्रभु। हालेलुया। हालेलुया। இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது जब ये बेंदगोस का दिन आया, ஆமென், आमीन, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது पुराना नियम में देखेंगे तो கர்த்தர் परमेश्वर மோசேயோடு மாத்திரம் தான் பேசினார். केवल मूसा के संग ही बात करते ஏனால் थे, அவ்வளவு பரிசுத்தமான தேவன் क्योंकि उतना पवित्र परमेश्वर है எல்லா वो। ஜனங்களோடும் அவர் பேச மாட்டார். सभी प्रजाओं से परमेश्वर बात नहीं ஜனங்களே करते थे। சொன்னார்கள், लोग खुद कहने लगे தேவன் எங்களோடு பேச வேண்டாம், परमेश्वर हमारे से बात ना करे, மோசே எங்களோடு பேசினால் போதும், मूसा केवल हमसे बात करे तो काफी है, மோசேயுடைய சத்தம் எங்களுக்கு கேட்டால் போதும், मूसा की आवाज बस हम सुन தேவனுடைய लेंगे, சத்தம் எங்களுக்கு பயமுறுத்துகிறதா இருக்கிறது. परमेश्वर की आवाज हमें घबराहट होती है। ஒரு மனிதனை தேடி தேவன் மோசேயோடு பேசினார். परमेश्वर एक मनुष्य मूसा को ढूंढकर उनके साथ புதிய बात किए। ஏற்பாட்டிலே வரும் பொழுது नया नियम में आते वक्त சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறாங்க. चेले सब इकट्ठे होकर एक जगह पर आए हैं। 50வது நாள் ஆகிவிட்டதே ஆண்டவரே, 50वें दिन हो चुके हैं யூத प्रभु। முறைமையின்படி நாங்கள் எல்லாம் கூடி இருக்கிறோம். यहूदियों के परंपरा के अनुसार हम सब इकट्ठे होकर What आए can हैं। I do Lord next? अब हमें अगला कदम क्या करना है? ஆமென். எங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? हमारा भविष्य क्या எங்களுடைய होगा? எதிர்காலம் என்ன ஆகும்? हमारी भविष्य कैसे நாங்கள் होगा? என்ன செய்ய வேண்டும்? हमको क्या करना है? நீர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை எங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினீர். आप जीवित परमेश्वर होकर के आपने हमको दिखाए हैं। நீர் முதற் பலனானவர். आप ही पहला उपज है। ஆமென். உயிர் தெளிதலே முதற் பலனானவர். जी उठाओ में आप ही पहला उपज பிறப்பிலே है। முதற் பலனானவர். जन्म में आप ही पहला उपज है। எல்லாவற்றிலும் நீர் முதற் பலனானவர். सब में आप ही पहला उपज है। ஹalleluya. ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நாங்க என்ன செய்யணும்? हमारी जिंदगी में अगला हमको क्या करना है? எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. सब लोग इकट्ठे होकर आए थे। ஒருமனப்படும் பொழுது वो एक मन होकर आते ஆமென், वक्त நடக்கிற ஒரு 3 காரியம். वहां पर होता हुआ 3 ஒரு कार्य है। பலத்த காற்றடிக்கிறது. एक बड़ा आंधी आती है। முதலாவது என்ன வருகிறது? बड़ा क्या आता है? ஒரு காற்றடிக்கிறது. वहां पर बड़ा आवाह आने लगी। ஹalleluya. हालेलुया। பலத்த காற்றடிக்கிறது. आमीन। बड़ा आवाह आने அவர் लगी। கூடி இருந்த இடம் அசைகிறது. वो जो एक जगह पर थे वो सब जगह हिल गई। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? प्रेरितों के दूसरा अध्याय पहला 2 वचन हम पढ़ेंगे। जब யாராவது- पेंतकोस्त का दिन आया तो वे सब एक जगह इकट्ठे थे। एकाएक आकाश से बड़ी आंधी की सी सनसनाहट का शब्द हुआ। ஹalleluya. हालेलुया। அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல तभी आंधी की सी सनसनाहट का शब्द हुआ। வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி आकाश एक शब्द उत्पन्न होकर ஆமென் आमेन। அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. वो सारे घर को क्या कहे गूंज लिया है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। கூடி இருந்த இடம் वो जो इकट्ठे होकर आए जगह பெந்தெகோஸ்தே என்னும் நாள். पेंतकोस्त के दिन முதல் காரியம் என்ன நடக்கிறது? पहला कार्य क्या होता है? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல जो बड़ी आंधी की सनसनाहट வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி आकाश से अचानक सनसनाहट हुई। ஆமென். ஆமென். பாருங்க, देखो நம்ம கூடி இருக்கிற இடம், हम इकट्ठे हुए இந்த जगह கூடி இருக்கிற இடத்துல इकट्ठे हुए जगह पर காற்று எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? कितने लोग आंधियों को देखे हैं? காற்று பார்த்திருக்கிறீங்களா? देखा है आप लोग ने आंधी को? காற்று பார்த்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. आंधी को देखा हो कहने वाले हाथ उठाकर एक हालेलुया बोलेंगे।
யாரும் பார்க்கலையா? कोई देखे नहीं? அல்லேலூயா. हालेलुया। சரி, அப்ப நீங்க இங்க தான் இருக்கிறீங்க. तो आप लोग कहाँ पर हो? ஆமென். आमेन। இங்க தான் இருக்கிறோம் நம்ம. यही पर हैं। ஆமென். ஆமென். காற்றை யாரும் பார்க்க முடியல. कोई भी आंधी को नहीं देख நம்ம पाए। என்ன சொல்லுகிறது? लेकिन शास्त्र कहती है, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல. आमीन, बड़ी आंधी की सनसनाहट की ஃபர்ஸ்ட் शब्द। என்ன வருகிறது? पहला क्या आता है? சவுண்ட் வருகிறது. शब्द सुनाई ஒரு देता है, சத்தம் வருகிறது. एक आवाज सुनाई பலத்த देता है, காற்று. बड़ी आंधी की। சத்தத்தை என்ன பண்ணலாம் நீங்க? उस आवाज को क्या कर सकते हो? காற்றை நீங்க என்ன பண்ணலாம்? ஃபீல் பண்ணலாம். उस आंधी को हम महसूस कर நீங்கள் सकते हैं। உணரலாம். आप उसे महसूस कर पाओगे, பார்க்க முடியாது. लेकिन देख नहीं सकते। இப்போ இங்க यहाँ पर என்ன நடக்கு அப்படின்னா क्या होता है ஒரு कि சத்தம், एक शब्द, एक ஒரு आवाज, சத்தம். एक आवाज। என்ன சத்தம் தெரியுமா? काय का आवाज है पता है? ஆதியாகமம் 1:1. आमीन, उत्पत्ति के पहला एक ஆதியிலே में, தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். आदि में परमेश्वर ने आकाश पृथ्वी को सृष्टि किया। யோவான் 1:1 यूहन्ना के पहला अध्याय में पहला ஆதியிலே वचन, வார்த்தை இருந்தது. आदि में वचन था। ஹalleluya. हालेलुया। அங்க ஒரு சத்தம் வந்திருக்கிறது. वहां पर एक आवाज அப்ப आया है। ஒருமனப்படும் பொழுது तो इकट्ठे होकर ஒரு आते वक्त சத்தம் கடந்து வரும். एक शब्द आएगी। ஹalleluya. हालेलुया। குடும்பமா ஒருமனப்படுங்க. परिवार के साथ ஒரு इकट्ठा சத்தம் கடந்து हो, வரும். एक शब्द सुनाई குடும்ப देगी। தனிப்பட்ட அனுபவத்துல ஒருமனப்படுங்க. आपके अकेले के अनुभव में इकट्ठे होकर आओ। தனிப்பட்ட முறையில ஆவி ஆத்துமா சரீரம் ஒருமனப்படட்டும். एक था में जब आप आओगे तभी प्राण आत्मा शरीर इकट्ठा அந்த होने दो। சத்தம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் ஒன்றை உருவாக்கக்கூடியதா जब இருக்கிறது. वो शब्द आने लगेगी तब जहाँ पर कुछ नहीं है वहां पर सब कुछ बनाने वाली रहेगी। ஹalleluya. हालेलुया। ஆதியாகமம் 1:அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது उत्पत्ति के पहला अध्याय में पढ़ते वक्त உண்டாக கடவது என்றார். उत्पन्न हो करके कहा, உண்டாயிற்று. उत्पन्न हुआ। வானம் உண்டாக கடவது என்றார். आकाश उत्पन्न हो कहा, உண்டாயிற்று. उत्पन्न हुआ। வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ज्योति उत्पन्न हो कहा, உண்டாயிற்று. ज्योति उत्पन्न हुई। ஹalleluya. हालेलुया। ஆகாய விரி உண்டாக கடவது என்றார். आकाश के मंडल में रूपांतर हो कहा, वैसे ही हो गया। ஹalleluya. हालेलुया। தேவன் எதையெல்லாம் பேசினாரோ அது அப்படியே ஆயிற்று. परमेश्वर जो कुछ बातें किए वो सब वैसे ही हुआ। 2026 ஆண்டு ஹalleluya. இந்த மே மாதத்தில் வந்திருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை வேறு ஒரு வார்த்தை இல்ல, இயேசுவுடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் தேவை. 2026 इस महीने में आए हुए प्रभु के बच्चों, आपको मेरे को दूसरा कुछ जरूरत नहीं है, सिर्फ केवल यीशु मसीह के शब्द की जरूरत எனக்கு है। என்ன பேச போறீங்க ஆண்டவரே? मेरे से क्या बात करने எனக்கு जा நீ रहे என்ன हो? வார்த்தையை கொடுக்க போறீங்க ஆண்டவரே? मेरे लिए आप कौन सा वचन என் देने वाले हो? எதிர்காலம் தேங்கி நிற்கிறது ஆண்டவரே. என் எதிர்காலம் தேங்கி मेरी நிற்கிறது. भविष्य ऐसे थम गया है, என்னுடைய வாழ்க்கை தேங்கி நிற்கிறது ஐயா. मेरी जिंदगी थम என் गई குடும்பம் है, தேங்கி நிற்கிறது मेरी ஐயா. परिवार थम गई நான் है। என்ன செய்வேன் என்று தெரியவில்லை मैं क्या ஆண்டவரே. करूं पता नहीं चल நான் रहा என்ன है, செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. मैं क्या करूंगा करके पता எனக்கு नहीं। ஒன்றே ஒன்று செய்யுங்க. मुझे आप एक எனக்கு करो। உங்களுடைய வார்த்தை தேவை ஆண்டவரே. मुझे आपके शब्द की எனக்கு जरूरत உங்களுடைய है। வார்த்தை தேவை. मुझे आपके ஒரு वचन की வார்த்தை जरूरत ஒன்று है। வரும் பொழுது एक शब्द जब ஒன்று आएगी, இல்லாமல் ஒன்றை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. तब जिसमें कुछ नहीं वहां पर सब बनाने वाले இதை கேட்கிற रहेगी। தேவ பிள்ளையே, सुनने वाले प्रभु के நீங்கள் बच्चों, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். आप प्रभु के समुख में அங்கே बसे இங்கு रहो। ஓட வேண்டாம். यहाँ वहाँ ஆண்டவரே, भागो நான் मत। நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க. बोलो प्रभु, जिस रास्ते என் மீது से चलना கண்ணை मुझे வைத்து दिखाओ। எனக்கு ஆலோசனை मुझ சொல்லுங்க. पर दुष्ट रख के युक्ति நான் வேற बताओ। எங்கேயும் போக மாட்டேன் मैं ஆண்டவரே. दूसरा कहीं नहीं உம்முடைய जाता। வார்த்தை கிடைக்கும் வரையிலும் ஆண்டவரே, आपके वचन मिलने நீர் तक, என்னோடு கூட பேசும் வரையிலும் आप ஆண்டவரே, हमसे बातें करने உம்முடைய तक, சத்தம் எனக்குள் வரும் வரையிலும் आपके ஆண்டவரே, शब्द हमें सुनाई நான் देने तक, அசையாதபடி அப்படியே இருப்பேன் ஆண்டவரே. मैं हिलूंगा नहीं, एक ही जगह पर உம்முடைய खड़ा வார்த்தை रहूंगा। வெறுமையாய் திரும்பாது. आपकी शब्द कभी व्यर्थ में नहीं நீர் ஒன்றை लौटेगी। பேசுவீரேனால் அதை செய்து முடிக்க நீர் வல்லமையுடையவர். यदि आपकी शब्द आती है तो उसे पूरा करने के लिए सामर्थ्य எதை है। பேசுவார் அதை செய்து முடிக்க जिससे वो बात करता है उसे पूरा करने के लिए सामर्थ्य है। கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்க. परमेश्वर के शब्द के लिए तुम इंतजार करना வார்த்தை है। என்று ஒன்று வரும் பொழுது जब उनकी शब्द आएगी அசையாத சில காரியங்கள் எல்லாம் அசைய तब ஆரம்பிக்கும். जो नहीं हिलता हुआ कार्य भी हिलने लगेगी। ஹalleluya. हालेलुया। வார்த்தை என்று ஒன்று வரும் பொழுது जब उनकी वचन நம்முடைய आएगी பொருளாதாரம் அசையாம இருக்கிறதா? तब हमारी आर्थिक स्थिति नहीं हिल रहा है क्या? வேதனைப்படுறோம் பாஸ்டர், दुख उठा रहा हूं கஷ்டப்படுறோம் पास्टर, பாஸ்டர், बहुत कष्ट में हूं எனக்கு पास्टर, கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல मुझे பாஸ்டர், जो मिलना है भलाई नहीं கடன்ல मिल रहा है, இருக்கிறேன், या போராட்டத்துல बहुत श्रम में இருக்கிறேன், हूं, संकट में நெருக்கத்துல हूं, இருக்கிறேன், दबाव में हूं, நான் என்ன செய்வதுன்னு தெரியல, मैं क्या करूं पता நான் என்ன नहीं, பண்ண போறேன்னு தெரியல, मैं क्या करने நீ जाऊंगा ஒண்ணும் पता செய்ய नहीं, வேண்டாம், तो कुछ मत உனக்கு करो, நான் சொல்லுகிறேன், तुम्हें मैं कहता हूं, தேவன் மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கினார். परमेश्वर मिट्टी से मनुष्य को रचा, மனிதனை உருவாக்கும் பொழுது मनुष्य को रचने के அவருடைய समय சாயலாகவே உருவாக்கினார். उनके ही रूप में रचा அவன் है। அப்படியே மண்ணிலே இருந்தான். वैसे ही मिट्टी
स्थिति में था, இப்பொழுது ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே अब जीवन की श्वास फूंकने அவன் से எழுந்து அசைய वो ஆரம்பித்தான். उठकर जीव प्राणी हो உனக்குள்ளே गया। வார்த்தை என்கிற காற்று வரும் பொழுது तुम्हारे अंदर जो हमें जीवन की वो श्वास आने को நீங்க என்ன समय, செய்வீர்கள் தெரியுமா? आप क्या करोगे அப்படியே पता है? படுத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, वैसे ही पड़ा हुआ आपकी அப்படியே சோர்ந்து जिंदगी, போய் இருக்கிற உங்களுடைய அனுபவங்கள், निराश में पड़ा हुआ आपके என்ன अनुभव, செய்வதென்று தெரியாதபடி இருக்கிற क्या அனுபவங்கள், करूंगा पता नहीं करके रहने ஆண்டவர் का சில अनुभव மாற்றத்தை में கட்டளையிட்டு परमेश्वर एक फर्क அங்கும் देकर இங்கும் அசையும்படி செய்ய வல்லமையுடைய यहाँ தேவனா वहाँ हिलाने की तरह இருக்கிறார். परमेश्वर விசுவாசிக்கிற बदल देंगे। தேவ பிள்ளைகள் மாத்திரம் विश्वास நல்ல करने वाले கரங்களை प्रभु के உயர்த்தி, बच्चे हाथों को ஆண்டவரே उठाकर, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கடந்து வருவதாக, प्रभु मुझ में ऐसा अनुभव आने दो, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கடந்து வருவதாக, मुझ में ऐसा अनुभव आने दो, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கடந்து வருவதாக. मुझे ऐसे अनुभव आने दो प्रभु। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆமென். आमेन। எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கடந்து வரணும். बोलो मुझ में उस प्रकार के अनुभव आना எனக்கு है, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கடந்து வரணும். मुझ में उस प्रकार के अनुभव आना ஒரு है। காற்று எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறது. वहां पर आंधी किस प्रकार की काम करती है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆமென். आमेन। ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே दो राजाओं की किताब में चौथा எலிசா अध्याय என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். में एलीशा नाम का एक व्यक्ति है। ஆமென். आमेन। அங்கு அவளை அவளை பராமரிக்கும்படி ஒரு சகோதரி அங்கே இருக்கிறாள். उसे देखभाल करने के लिए एक स्त्री है। ஹalleluya हालेलुया ஆண்டவர் அந்த சகோதரியுடைய பேர் சூனேமுக்கு போனாள். आमेन। उस स्त्री का नाम है सुनेम वासी, அந்த ஊர் பேர் சூனேம். वो गांव का नाम है सुनेम। ஆமென். ஆமென். சூனேமுக்கு போகும் பொழுது वो सुनेम में அங்கு जाते ஒரு वक्त ஸ்திரீ இருக்கிறாள். वहां पर एक स्त्री है, அவளுக்கு நீண்ட நாட்களாய் குழந்தை இல்லை. उसे कई दिनों से कोई संतान नहीं எல்லா था, வசதியும் இருக்கிறது. सब धन दौलत है, கனம் பொருந்திய ஸ்திரீயா இருக்கிறாள். वो आदरमय स्त्री रहती है। அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், तब एलीशा कहते हैं, நான் ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே நான் வருவேன். मैं एक वसंत ऋतु दिनों में मैं लौट कर அப்பொழுது நீ आऊंगा, ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். तब तो एक पुत्र को तू जनेगी। அவள் சொல்லுகிறாள், वो कहती है, என் ஆண்டவரே, हे प्रभु, உம்முடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். आमीन। आपकी जो स्त्री है उसे आप धोखा ना दीजिए, ஏனென்றால் क्योंकि நான் வயது சென்றவள், मैं उम्र हो गया என் है, வீட்டுக்காரனும் வயது சென்றவன். मेरा पति भी बुजुर्ग हो गया நாட் है, பாசிபிள். वे कुछ नहीं हो सकता है। ஆனாலும் தேவ மனுஷன் சொல்லுகிறார், लेकिन प्रभु का दास कहता है, எங்கு உன்னால முடியாது என்று சொல்லுகிறாயோ, जहां पर तुम नहीं होगा करके அங்கே कहते हो, தேவனால் முடியும்படி செய்கிற वहां पर வல்லமையுடையவர். मेरा परमेश्वर संभव कराने எங்கு के लिए உன்னுடைய सामर्थ्य है। பலவீனன் என்று சொல்லுகிறாயோ, जहां पर तुम कमजोर அங்கு कहते हो, தேவன் சொல்லுவார், वहां पर प्रभु நீ कहेंगे, பலமுள்ளவன். तुम बलवंत हो। எங்கு தரித்திரன் என்று जहां சொல்லுகிறாயோ, पर तुम कंगाल कहते அங்கு हो, ஆண்டவர் சொல்லுவார், वहां पर परमेश्वर நீ कहेंगे, ஐஸ்வர்யவான் என்று तुम சொல்லுவார். धनवान हो। அவர் சொன்னால் அப்படியே वो நடக்கும். कहेंगे तो वैसे ही அவர் होगा, எதை சொல்லுகிறார் அது அப்படியே वो நடக்கும். जिसे कहेंगे वो वैसे ही होगा। ஹalleluya. हालेलुया। திடீரென்று ஒரு நாள் வருகிறார். अचानक एक दिन आते हैं, ஆமென். आमेन। ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே திரும்பும் பொழுது एक वसंत ऋतु दिनों में जब लौट कर அவருக்கு आए, ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருக்கிறார். तभी वो पुत्र को गले लगाई हुई थी। ஹalleluya. हालेलुया। அந்த குமாரன் வளருகிறான். वो पुत्र बड़ा होता है, ஆமென். வளர்ந்து வரும் பொழுது बड़ा होकर ஒரு आते நாள் वक्त அவனுக்கு தலைவலி வருகிறது. एक दिन उस बच्चे को सर दर्द हो தலைவலி रहा है, வந்து அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கிறான். सर दर्द होकर वो बिस्तर पर हो जाता அவன் है, அந்த குழந்தையும் மரித்து போய் वो விட்டது. बच्चा भी मर गया है। ஹalleluya. हालेलुया। மரித்து போன பின்பு मरने के बाद அவன் டாக்டரை நோக்கி ஓடுறான். वो डॉक्टर के ओर भागता டாக்டர் है, கொடுக்கிற சர்டிபிகேட், डॉक्टर का सर्टिफिकेट, நோ சான்ஸ், आमीन, कोई मौका नहीं है, இனி முடியாது. ये अभी नहीं बच पाएगा। ஹalleluya. हालेलुया। இவள் என்ன செய்தால் தெரியுமா? इसने क्या किया पता है? டாக்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், डॉक्टर को एक बगल में நான் रहने दो, சும்மா தானே இருந்தேன், मैं तो चुप நான் था, கிழவியா தானே मैं तो இருந்தேன், बुजुर्ग था, எனக்கு இது தேவையில்லையே, मुझे जरूरत नहीं நான் था, கேட்காத ஒன்றை ஆண்டவர் கொடுத்தார், मैं जो नहीं मांगा उसे परमेश्वर ने दिया கேட்காத है, ஒன்றை கொடுத்து जो मैं नहीं मांगा उसे என்னிடத்துல देकर கேட்காமலே அவர் எடுத்துக்கொண்டாரு. मुझे पूछे बिगर उन्होंने उठा நான் लिया என்ன है। செய்ய போகிறேன் என்று मैं अब क्या தெரியாதபடி करूंगा पता नहीं चल रहा है। எலிசாவிடத்திலே ஓடுகிறான். वो एलिसा के पास दौड़ कर गई, எலிசாவிடத்திலே ஒரு கழுதையின் மீது சேணம் வைத்து ஓடுகிறான். एलिसा के पास वो गधे के ऊपर वस्तुओं को रखकर दौड़ எலிசா रही है, இருக்கிற இடத்திலே அவர் ஓடுகிறான். एलिसा जहां पर है वो स्थान இதை पर दौड़ के கேட்கிற गई। தேவனுடைய பிள்ளையே, इसे सुनने वाले प्रभु के உன்னுடைய बच्चे, வாழ்க்கையிலே ஒன்று நடக்க வேண்டுமானால், आपके जीवन में कुछ உன்னுடைய होना चाहते வாழ்க்கையிலே हो ஒரு तो, அற்புதம் நடக்க आपके வேண்டுமானால், जीवन में एक अद्भुत होना है தேவ तो, மனிதன் எங்க இருக்கிறானோ அங்கு நீ கடந்து செல்ல आमीन, வேண்டும். प्रभु का दास जहां पर है वहां पर तुमको தேவ जाना होगा। மனிதன் இருக்கிற இடத்திலே நீ கடந்து செல்ல வேண்டும். प्रभु के दास जहां पर है वहां पर तुम जब जाओगे, தேவ மனிதனை உன் வீட்டுக்கு வர வைக்க கூடாது. प्रभु के दासों को तुम्हारे घर पर नहीं உனக்கு बुलाना அற்புதம் है। வேண்டுமானால், உனக்கு அற்புதம் तुम्हें வேண்டுமானால் अद्भुत होना है तो நீ ரிஸ்க் எடுக்கணும், तुम रिस्क நீ उठाना है, முயற்சி செய்யணும், तुम कोशिश நீ करना है, தேவனிடத்துல வரணும், तुम परमेश्वर के நீ पास தேவ आना है, சமூகத்துல கடந்து வரணும். तुम प्रभु के सम्मुख में आना है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு अनेகர் எப்படி பண்ணுவாங்கன்னா, आज अनेक लोग क्या करते हैं, பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கு வர முடியுமா? पास्टर क्या आप हमारे घर पे आ सकते हो? அந்த பாஸ்டர் போயிட்டாரு. वो पास्टर चले गए। ஹalleluya. हालेलुया। முந்தானேத்து
परसों மல்லாடுல இருந்து मलाड में ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. एक बहन मुझे फोन की 2015 அவங்க சர்ச்சுக்கு வந்தவங்க. 2015 में वो हमारे कलीसिया में आए हुए हैं। வந்துட்டு திடீர்னு நாங்க சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. आकर वो कलीसिया छोड़कर चले गए। இப்போ உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. अभी वो बहुत बीमार है। அப்போ தெரியல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. पता नहीं वो बहुत बीमार है। எனக்கு ஃபோனுக்கு மேல ஃபோன் வந்துகிட்டு ஒரே நம்பர்ல இருந்து हमको एक ही नंबर से फोन के ऊपर फोन आ रहा है। நான் பாக்குறேன் யார் அப்படின்னு சொல்லி. मैं देख रहा हूँ कौन है। அப்போ உங்க பாஸ்டர், तभी उन्होंने कहा पास्टर நான் இப்படி பேசுறேன், मैं ऐसे ऐसा व्यक्ति हूँ, बात कर रहा हूँ। उन्होंने कहा ஏதாவது தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னிச்சு விடுங்க. मैं कुछ गलती किया हो तो क्षमा कर எனக்கு दो। இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். मैं अभी बहुत बीमार हूँ। உங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்க முடியுமா? हमारे घर पे आके प्रार्थना कर सकते மல்லாடு हो வந்தா क्या? கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. अब मलाड में आओगे तो जरूर फोन நான் करो। சொன்னேன், मैंने कहा சிஸ்டர் நான் எப்பவாவது தான் வருவேன். मैं कभी खबर ही இப்ப आता நீங்க हूँ। வருவீங்களா? क्या अभी आप आओगे இப்ப क्या? நான் வர மாட்டேன். मैंने कहा अब नहीं आ सकता உனக்கு हूँ। உடம்பு சரியில்லைனா டாக்டர்ட்ட போகிறல்ல, तुम बीमार हो तो डॉक्टर के पास जाते हो। உனக்கு தேவனா நீ வா. तुम्हें जरूरत है तो तुम आओ। ஹalleluya. हालेलुया। சர்ச்சை விட்டு நான் போக சொல்லல. चर्च छोड़ के मैं तुमको जाने नहीं कहा। ஆமென். நீங்க தான் போனீங்க. तुम खुद निकल இப்ப कर गए। பிசாசு போராட்டம். शैतान का இப்ப संकट। யார் தேவை? अभी किसकी பாஸ்டர் जरूरत है? தேவைப்படுது. सेवक की जरूरत पड़ रहा है। பாஸ்டர்ட்ட நீ தான் வரணும். अभी पास्टर के पास तुम ही आना है। ஹalleluya. हालेलुया। போறவங்களை ஏன் போறேன்னு கேட்க மாட்டேன். जाने वालों को क्यों जा रहे हो नहीं पूछेंगे। ஆமென். आमेन। போனவங்களை போயிட்டாங்கன்னா மறுபடி வர்றாங்கன்னா ஏன் வர்றன்னு கேட்க जो மாட்டேன். गए हुए लोग वापस आएंगे तो क्यों आए करके नहीं पूछेंगे। ஆமென். आमेन। சர்ச்சை விட்டு போனவங்களை ஏன் போறீங்கன்னு கேட்க மாட்டேன். कलीसिया छोड़कर गए हुए लोग को क्यों गए करके नहीं पूछेंगे। ஏன் போவான்? क्यों जाते हैं। ஒரு பிள்ளை நம்ம வீட்ல நல்லா வளர்க்குறோம். एक बच्चे को हम हमारे घर पे अच्छा पालन करते हैं। நம்மளை விட்டு ஓடி போகுதுன்னா हमें छोड़कर अगर भाग जाते हैं तो ஏன் ஓடி போகுது? क्यों भागते हैं। क्यों भाग कर जाते हैं। அப்பா போட்ட சாப்பாடு கொழுப்பான சாப்பாடு. पिताजी ने जो खिलाया हुआ जो खाना है भोजन सब चर्बी भरा हुआ है। கொழுப்பு நிறைஞ்சதுனால அது ஓடி போகுது. वो चर्बी भर गया उसके लिए भाग कर गया। என்னைக்கு கொழுப்பு குறையுமோ जब चर्बी घटने लगता है அன்னைக்கு தகப்பன் வீட்டுக்கு வரும். तभी पिता के घर पे आएगी। தகப்பன் தள்ளவே மாட்டான். पिताजी उसको इनकार नहीं करेंगे। ஆமென். आमेन। செஞ்சது சொல்லி காட்டவும் மாட்டாரு. जो किया उसको बोलकर भी नहीं दिखलाएंगे। ஒரு ஹalleluya एक சொல்லுவோமா? हालेलुया बोलेंगे। ஆமென். आमेन। இங்க அதான் நடக்குது. यहाँ पर वही हो रहा இங்க है। தேவ மனுஷனை நோக்கி ஓடுறா. ये प्रभु के दास के होर भाग रही தேவ है। மனுஷன் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்றாரு, प्रभु के दास को देखकर என்னுடைய कहते हैं, அசிஸ்டன்ட் பார்த்து சொல்றாரு, उनके असिस्टेंट को देखकर कह रहे हैं, சூலமித்தியா வர்றா. वो सुने में आ रही है, ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றா. बहुत दिनों के बाद आ रही है, என்னன்னு பாரு. क्या करके जाकर पूछ। கேயாசி போறான். कहे जाता है, இந்த அம்மா சொல்றாங்க, वो स्त्री कहती है, கேயாசியே एक है இது உம்மால முடியாது. ये तेरे से नहीं होगा। எனக்கு தெரியும், मुझे पता है இது உம்மால ये முடியாது. तुझसे नहीं होगा। ஹalleluya. हालेलुया। நான் தேவ மனுஷனை பார்க்க मैं போறேன். प्रभु के दास को देखने जा தேவ रहा हूँ। மனுஷன் கேயாசி சொல்றாரு, போகாதம்மா. गेज कहता है कि मत जाओ। இல்ல அந்த அம்மா கேட்கல. वो स्त्री सुना नहीं, தடைகள் வருகிறது கேட்கல. रुकावट आया सुना பிரச்சனை नहीं, வருது கேட்கல. समस्या आया सुना யார் नहीं, பேச்சையும் கேட்கல. किसी का बात नहीं ஓடுறா सुना, ஓடுறா ஓடுறா. दौड़ कर गई, दौड़ी இதயத்துல दौड़ी। ஒரே ஒரு வேதனை. उसके मन में एक दुख என் है, பிள்ளையுடைய மூச்சு போயிட்டு, मेरा बच्चा का என் मृत्यु हो பிள்ளையுடைய गया, காற்று புடுங்கிட்டாரா. मेरा बच्चे के वायु को परमेश्वर ने खा दिया, எனக்கு தெரியல. अब मैं क्या करूं पता नहीं, நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியல. अगला कदम क्या करना है मुझे नहीं என்ன पता, பண்ண போறேன்னு எனக்கு मैं தெரியல. क्या करूंगा मुझे नहीं என்னை जानता கேட்கிற हूं। தேவ பிள்ளையே, सुनने वाले प्रभु के बच्चे, கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு देखने இரவு वाले நேரத்துல प्रभु के கர்த்தர் बच्चे, உன்னோடு கூட பேச रात के समय परमेश्वर तुमसे बात உன்னுடைய करना வாழ்க்கையில चाहता है। அடுத்த நிலைமை என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. तुम्हारी जिंदगी में अगला कदम இருக்கிறது क्या எல்லாம் नहीं இழந்து जानते हो போன क्या, நிலைமையில நீ இருக்கிறாய். जो है सब कुछ खो गए हो क्या। இரவு நேரத்துல आज रात के கர்த்தர் समय உன்னோடு கூட இடைபட விரும்புகிறார். परमेश्वर तुम्हारे से நீ बात करना चाहता है। நீ போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. तुम जा, तुम्हें जाने தேவ की जगह சமூகத்திற்கு है। நேராக நீ கடந்து செல்லு. प्रभु के सम्मुख के होकर தேவ जाओ। சமூகத்திற்கு நேராக நீ கடந்து செல்லு. प्रभु के उपस्थिति में तुम जाओ, நீ கடந்து செல்லும் பொழுது तुम जब जाओगे தேவ तब மனிதர் வருவார். परमेश्वर के दास தேவ आएंगे, மனிதர்கிட்ட வந்து சொல்லுகிறார், प्रभु के दास के पास என் कहती है, ஆண்டவரே, ये मेरे प्रभु ஏன் எனக்கு இப்படி செய்தி? क्यों मुझे ऐसे धोखा दिए। எலிசா உடனே கேக்குறாரு, एलीशा तुरंत कहता है, ஆண்டவரே, हे प्रभु குடும்பத்துக்கு செய்த காரியத்தை ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? इनके परिवार में ऐसे संभव हुआ, क्यों मुझे आपने छुपाया। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमेन। எல்லாம் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, सब कुछ आप मुझे बताते இதை थे, ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? ये बात क्यों मुझसे எலிசா छुपाए। கேக்குறாரு. एलीशा पूछने लगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்ம वो स्त्री ஆண்டவர்கிட்ட போய் இந்த அம்மா எலிசா கிட்ட போய் சொல்றாங்க, एलीशा के पास जाकर बताने लगी, கோலை கொடுத்து விடுறாரு, வேலை எல்லாம் வேண்டாம், वो उनका जो लाठी देकर भेजे उसमें कुछ அவரே नहीं வர हो रहा, சொல்லு. उनको खुद को आने दो। ஹalleluya. हालेलुया। சில வேளை कुछ समय ஆமென், आमेन, கர்த்தர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவார். परमेश्वर वचन को बेचकर चंगा சில करेंगे। வேளை कुछ समय அவரே இறங்கி வந்து குணப்படுத்துவார். आमीन, वो खुद उतर के आकर वो चंगा करते हैं। ஹalleluya. हालेलुया। நம்ம மலைக்கு மேல ஏறி போறாங்க பாருங்க. पहाड़ के ऊपर चढ़ के गए थे, ஏறி போன உடனே चढ़ के जाते இந்த समय பையனை
பையனை பாக்குறாங்க, वो लड़के को देखते இந்த हैं, பையன் செத்து போயிட்டான், वो लड़का मर गया, செத்து போன பையனா இருக்கிறான். मर गया वो लड़का है। ஹalleluya. हालेलुया। எலிசா பாக்குறாரு, एलिसा देख रहे என்ன हैं, ஆண்டவரே மறைச்சிட்டீங்க, क्या है प्रभु मुझे छुपा நம்ம दिया, வெளியில போ சொல்லிட்டு उस स्त्री को बाहर निकाल அந்த कर பிள்ளைக்கு மேல उस बच्चे के முகம் ऊपर குப்புற விழுகிறாரு. 3 बार वो मुंह भर முகம் के குப்புற गिरा, விழுந்து मुंह भर गिर कर ஹalleluya हालेलुया। அவர் செய்கிற ஒரு ஜெபம் தான். वो करता हुआ एक அந்த प्रार्थना है, ஜெபத்தை வாசிக்கலாமா? उस प्रार्थना को हम வாசிங்க. पढ़ेंगे। 31வது வசனம், 31 वचन, 32வது வசனம். 32वां वचन पढ़ेंगे। எலிசா வீட்டில் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். जब एलिसा घर में आया तब क्या देखा कि लड़का मरा हुआ उसकी खाट पर पड़ा है। ஹalleluya. பிள்ளை எப்படி கிடந்தானா? वो बच्चा कैसे पड़ा செத்து था? கிடந்தான். वो खाट पर मरा पड़ा हुआ ஹalleluya. था। हालेलुया। பிள்ளை என்ன பண்ணா? वो लड़का क्या சத்தமா किया? சொல்லுங்க, செத்து जोर से बोलेंगे, கிடந்தான். मरा पड़ा हुआ था। ஹalleluya. हालेलुया। 33வது வசனத்தை வாசிங்க. 33वां वचन पढ़ेंगे। तब उसने अकेले भीतर जाकर द्वार बंद किया और यहोवा से प्रार्थना की। तब वो चढ़कर लड़के पर इस रीति से लेट गया कि अपना मुंह उसके मुंह से और अपनी आंखें उसकी आंखें से और अपने हाथ उसके हाथों से मिला दिए और वो लड़के पर पसर गया। तब लड़के की देह गर्म होने लगी। तब वो उसे छोड़कर घर में इधर उधर टहलने लगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर ऐसा कहा கிட்ட गया है, போய் அவன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், आमीन, वो भीतर जाकर उसका मुंह अपने बच्चे के मुंह पर, தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், अपनी आंखें उसकी आंखों से அவன் உள்ளங்காலின் மேலும், और उनका जो पैर उस पैर के ऊपर படும்படியாக அவன் மேல் முகங்குப்புற படுத்துக் கொண்டான். जैसे लगे उस प्रकार वो उनके ऊपर पसर गया। அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. तब लड़के के देह गर्म होने लगा। என்ன பண்றாருன்னா, वो क्या करते हैं, அப்படியே படுக்கிறாரு. वैसे ही उस बच्चे जैसे पड़ा वैसे उसके ऊपर पसर गया। அவனுடைய உதடு அவருடைய உதடு படும்படியா, आमीन, उनकी जो होंठ उस बच्चे के होंठ கண்ணு पर அவர் மேல கண்ணு படும்படியா, और उनकी आंखें उस बच्चे की आंखों கை पे लगने அவருடைய की கை तरह, மேல படும்படியா, उनका हाथ उस बच्चे के हाथ में लगने की கால் तरह, மேல उनका படும்படியா, पैर उस बच्चे के पैर में लगने की இருந்துட்டு तरह சொல்றாரு. वैसे पसर कर कहते हैं। இப்ப என்ன சொல்றாருன்னா, वो क्या कहते हैं, சொல்லுகிறாரு, वो कहते हैं, எலிசாவின் மேல் இருக்கிற அந்த சுவாசத்தை கொடுத்த தேவனே இப்பொழுது இந்த பிள்ளையின் மீது ஆமென் இவனுடைய எதுவுமே இல்ல, இவனுக்குள்ள அந்த சுவாசம் வருவதாக. एलिसा के अंदर जो श्वास को भेजा हुआ परमेश्वर, अब इस बच्चे के अंदर कुछ नहीं है, लेकिन वही जो श्वास इस बच्चे के आप दे दीजिए। ஆதாமின் மீது ஆண்டவரே ஜீவ சுவாசத்தை கொடுத்தீர் அல்லவா, आदम के अंदर आपने जीवन की श्वास फूंक दी இந்த थी। குழந்தையின் மீது உம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுப்பீராக. इस बच्चे को भी आपके जीवन की श्वास फूंक दे, ஜீவ சுவாசத்தை கொடுப்பீராக. वो जीवन की श्वास इसे फूंक दे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। கேட்கிற தேவ பிள்ளையே, सुनने वाले प्रभु के बच्चे, செத்து போன பிள்ளை मरा हुआ लड़का உலாவ ஆரம்பித்தது. वो अभी हिलने लग ஒரு गया। காற்று உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது एक आंधी जब आपके जीवन में எதெல்லாம் आएगी, செத்து போயிருக்கிற எல்லாம் உலாவும். हमें तब जो जो मरा है सब சரீரம் अभी செத்து भटकने போயிருக்கிறதா, लगेगा। शरीर मरा हुआ है கேன்சரினாலே क्या? செத்து போய் கொண்டிருக்கிறதா, कैंसर के कारण मर रहा है வியாதியினாலே क्या? செத்து போய் बीमारी கொண்டிருக்கிறதா, के कारण मर रहा है பிரச்சனையினாலே क्या? செத்து போய் கொண்டிருக்கிறதா, समस्याओं के कारण मर रहा இது है செத்து क्या? போயிருக்கிறதா, ये क्या मरा செத்து हुआ போன है क्या? கர்ப்பமாய் இருக்கிறதா, मरा हुआ गर्भ है இதெல்லாம் क्या? செத்து போயிருக்கிறதோ, जो मरा हुआ இது है, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஜீவனை கொடுக்க வல்லமையுடையவரா सब में இருக்கிறாரு. परमेश्वर जीवन देने के लिए விசுவாசிக்கிறவங்க सामर्थ्य நல்ல है। கரங்களை தட்டி विश्वास करने वाले ஆண்டவருடைய अच्छे से நாமத்தை ताली बजाकर மகிமைப்படுத்துங்க. परमेश्वर के नाम की இயேசுவின் महिमा करो। நாமத்தினாலே यीशु मसीह செத்து के போன नाम से அனுபவம் அல்ல ஆண்டவரே. मरा हुआ अनुभव नहीं प्रभु। ஹalleluya. हालेलुया। உயிருள்ள அனுபவம் எனக்கு வேணும். आमीन। जीवित रहने का अनुभव मुझे பிள்ளை என்ன चाहिए। செஞ்சுதான், वो लड़का क्या हुआ, காற்று வந்த உடனே वो जब आंधी आया तो பிள்ளை உலாவ वो ஆரம்பித்தது. बच्चा हिलने लग गया। ஆமென். आमीन। உங்களுக்குள்ள காற்று வரும் आपके பொழுது अंदर वो आंधी आते அசையாத वक्त சில அசையும். जो नहीं हिलने वाला कार्य भी हिल நல்ல जाएगा। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. अच्छे से हाथ उठाकर என் குடும்பத்துல அசையாத சில காரியங்கள் मेरे அசையட்டும் परिवार में ஆண்டவரே. जो हिल नहीं सकता उस कार्य என் हिलने वाली है। பொருளாதாரத்துல ஒரு அசைவு வரட்டும் मेरे ஆண்டவரே. आर्थिक स्थिति में एक என் फर्क आने குடும்பத்துல दो। ஒரு அசைவு बोलो வரட்டும். मेरे என் परिवार में பிள்ளையுடைய फर्क आने படிப்புல दो। ஒரு அசைவு मेरे வரட்டும். बच्चों की पढ़ाई में एक फर्क आने दो। हालेलुया. हालेलुया। ஆமென். आमीन। ஆண்டவர் அவ்விதமாய் செய்ய வல்லமை உள்ளவர். परमेश्वर उस प्रकार करने के लिए सामर्थ्य है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அசைந்தது. वो हिलने लग அவர்கள் गया। முதலாவது செய்த காரியம் என்ன? वो पहला किया हुआ कार्य क्या है? அசைவு. आमीन। हो हिलाना। இரண்டாவது காரியம் என்ன? दूसरा कार्य क्या है? வாக்குத்தத்தம் நிறைவேறினது. प्रतिज्ञा पूरा हुआ। என்ன நடந்ததாம்? क्या हुआ? வாக்குத்தத்தம் நிறைவேறினது. प्रतिज्ञा पूरा हुआ। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். प्रेरितों की दूसरा अध्याय 16 वचन पढ़ेंगे। परंतु ये वह बात है जो योएल भविष्यवक्ता के द्वारा कही गई थी। हालेलुया. हालेलुया। ஆமென். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால்
உரைக்கப்பட்டபடியே. जो योहेल भविष्यवक्ता के द्वारा कहा गया उसी तरह। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, बगल में हाथ पकड़ के கர்த்தர் कहो, உங்களுக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரோ परमेश्वर जो आपको இந்த भविष्यवक्ता பெந்தெகோஸ்தே कहा है, நாளில் அதை நிறைவேற்ற आमीन, इस வல்லமையுடையவராக पेंतकोस्त के दिन में परमेश्वर उसे पूरा करने के लिए ஹalleluya. सामर्थ्य है। காலங்கள் தாமதமானாலும் अगर समय देर हो तो भी கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का அதை वचन நிறைவேற்றி முடிக்க வல்லமையுடையவராக उसे वो இருக்கிறார். निश्चय ही पूरा करने के लिए सामर्थ्य ஹalleluya. है। हालेलुया। சொன்ன யோவேல் இல்ல, जो कहा हुआ योहेल இதை भविष्यवक्ता கேட்ட नहीं है, ஜனங்கள் இல்ல, इसे सुना हुआ लोग नहीं எத்தனையோ थे, தலைமுறைகள் ஆகிவிட்டது. कितने जो पीढ़ियां चले गई। 850 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னது ये जो पहले 850 साल पहले कहा हुआ கேட்ட भविष्यवाणी है, யாரும் இல்ல, सुना हुआ लोग சொன்ன अभी नहीं நபரும் है, இல்ல. कहा हुआ व्यक्ति भी नहीं ஆனா है, யார் சொன்னாரோ, लेकिन जिसने कहा, யார் மூலம் சொல்லப்பட்டதோ जिसके द्वारा कहा गया, அவர் இல்ல, वो व्यक्ति ஆனா नहीं है। சொன்ன தேவன் உயிரோடு ஆமென். இருக்கிறவரா, लेकिन कहा हुआ நிறைவேற்ற परमेश्वर வல்லமையுடையவரா जीवित இருக்கிறாரு. रहकर उसे पूरा இதை करने के लिए கேட்கிற सामर्थ्य தேவனுடைய है। பிள்ளைகளே, इसे सुनने वाले प्रभु நமக்கு के ஆண்டவர் बच्चे, எதை சொல்லுகிறாரோ, हमें परमेश्वर जैसे நம்முடைய कहते தலைமுறைகள் हैं, காணும், हमारी वंश நம் उसे சபை देखेगी, காணும், हमारी कलीसिया நம்முடைய देखेगी, ஊழியத்தை हमें, பார்ப்போம், हमारी सेवकाई में நம்முடைய देखेगी, குடும்பத்தை हमें, பார்ப்போம். हमारे परिवार में கர்த்தர் देखेगी, எனக்கு என்ன हमें। சொன்னாரோ परमेश्वर मुझे அதை जो कुछ நிறைவேற்ற कहा அவர் है, வல்லமையுடைய उसे தேவனா पूरा करने के இருக்கிறாரு. लिए वो सामर्थ्य கரங்களை परमेश्वर தட்டி है। சொல்லுங்க, ताली ஆண்டவரே, बजाकर कहो, I प्रभु, believe, நான் मैं விசுவாசிக்கிறேன், विश्वास करता நான் हूँ, விசுவாசிக்கிறேன், मैं उसे எனக்கு विश्वास சொன்னதை करता हूँ, நிறைவேற்றி முடிக்க நீ मुझे जिसे வல்லமையுடையவர், आपने कहा है, उसे எனக்கு पूरा சொன்னதை करने के लिए நிறைவேற்றி सामर्थ्य முடிக்க है। நீ நல் जिसे आपने मुझे வல்லமையுடையவர். कहा करने के लिए वो நூற்றுக்கு पूरा நூறு करने के लिए நான் உண்மைதான் सामर्थ्य हो। நம்புறேன். 100 गुना आपके எனக்கு ऊपर குறித்ததை भरोसा करता हूँ। நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லமையுள்ளவர். मेरे लिए जो नियुक्त किया उसे ஆராய்ந்து आप पूरा முடியாத करोगे। காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை जो செய்ய जांच நீ नहीं வல்லமையுடையவர். सकता हुआ, जो अनगिनत எண்ணிக்கை आश्चर्य काम கடங்காத करने के लिए ஆண்டவரே, सामर्थ्य हो। ஆண்டவரே, பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற தேவனே, आए எனக்கு भरकर நீர் मेरे எதை लिए குறிக்கிறீரோ विनती करने का அதை परमेश्वर, நிறைவேற்றி முடிக்க நீர் जिसे வல்லமையுடையவர். आपने मेरे लिए टाना है उसे पूरा करने के लिए अब सामर्थ्य है। Hallelujah, हालेलुया, hallelujah, हालेलुया, हालेलुया, ஆமென், आमेन, hallelujah, हालेलुया, ஆமென். आमेन। பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், पत्रस को देखकर परमेश्वर यीशु ने कहा, இந்த கல்லின் மேல் என் சபையை इस கட்டுவேன். पत्थर के ऊपर मैं मेरी कलीसिया बनाऊंगा। आमेन, आमेन, Hallelujah. हालेलुया। பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது अधोलोक की फाटक उसकी आनी नहीं पहुंचाएगी। தீர்க்கதரிசனம் இன்று வரைக்கும் நிறைவேறிக் वो கொண்டிருக்கிறது. भविष्यवाणी आज तक पूरा சபை होते आ रहा கட்டப்பட்டு है। கொண்டுதான் இருக்கிறது. कलीसिया बनाया हुआ जा रहा है। உபத்திரவம் ஒரு பக்கத்திலே வந்து एक கொண்டிருந்தாலும் बगल से दुख आते हैं, சபையை மேற்கொள்ள யாராலும் முடியல. लेकिन कलीसिया के ऊपर प्रबल சபையை नहीं कर மேற்கொள்ள सकते। யாராலும் முடியல. कलीसिया को प्रबल नहीं कर सकते। Hallelujah. என்னை हालेलुया। கேட்கிற தேவனுடைய हमको பிள்ளைகளே, सुनने वाले प्रभु के बच्चे, ஆமென். आमेन। சபை கர்த்தரால் கட்டப்படுகிறது. कलीसिया परमेश्वर के द्वारा बनाया சபைக்கு जाता है। தேவை இயேசுவுடைய இரத்தம். कलीसिया के लिए यीशु मसीह की लहू की சபைக்கு தேவை जरूरत है। இயேசுவுடைய இரத்தம். कलीसिया के लिए यीशु मसीह की लहू की சபைக்கு जरूरत தேவை है। இயேசு. आमीन। कलीसिया की जरूरत यीशु है। இயேசு இல்லாத சபை வேண்டாம். यीशु जहां पर नहीं है वो कलीसिया नहीं चाहिए। आमेन। आमेन। இயேசு இல்லாத சபை இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இயேசு இல்லாத சபை, यीशु का बिगड़ रहने वाला कलीसिया भी चलेगा, ஆனா இயேசு இல்லாத சபைக்கு போயிடாத. लेकिन यीशु जहां पर नहीं है वो कलीसिया में मत जाओ। आमेन, ஹல்லேலூயா. हालेलुया। அது உனக்கு நீ எப்படிப்பட்டவனா இருப்பனா, ஒரு மத ரீதியானவனா இருப்ப. आमीन। उसमें जाने वाले कैसे रहेंगे? एक पारंपरिकता को पालन करने वाले की तरह रहोगे। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க போறீங்க? कहाँ जा रहे हो? சர்ச்சுக்கு போறோம். चर्च में जा रहे हैं। எப்பா சர்ச்சுக்கு போனா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. चर्च में जाते हो तो ये सब नहीं करना है, ऐसे ऐसे नहीं करना है, वो जरूर नहीं करना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன பண்றோம்? लेकिन हम क्या करते हैं? ஆமென். आमीन। இப்ப நான் ஒண்ணு செஞ்சோம்னா எனக்கு சாதகமான உபதேசத்தை மாட்டிக்கிறேன். अभी मैं कुछ करता हूं तो मेरे जो मैंने किया हुआ काम के अनुसार मैं उपदेश को बदल देता हूं। ஆமென். आमीन। ஆண்டவர் சொல்லிருப்பாரு, परमेश्वर कहा होगा இதெல்லாம் சாப்பிடக்கூடாதும்பாரு. ये सब नहीं खाने का बोले हो, ஆனா நான் என்ன பண்ணுவேன்? लेकिन मैं क्या எனக்கு करूंगा? அது பிரியமானோன்னு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு मैं उसे चाहता हूं इसलिए उसे खाकर ஜனங்களுக்கும் சொல்லுவேன் சாப்பிடுங்க. लोगों को भी कहूंगा तुम भी அது खाओ। பழைய ஏற்பாடு. वो पुराना नियम சபை है। எப்படி இருக்குன்னா कलीसिया कैसे रहेगी? பணத்துல நிறைஞ்சிருக்கும், पैसे से बड़ा रहेगा, பரிசுத்தம் இருக்காது. पवित्रता नहीं होगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்க மாட்டாரு. परमेश्वर नहीं रहेंगे, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க முடியாது. परमेश्वर की प्रशंसा नहीं ஆண்டவருடைய रहेगी, மகிமை உணர முடியாது. परमेश्वर की महिमा को அது महसूस नहीं कर சீர்கேடானதா पाएंगे। இருக்கும். वो जो बिगड़ा हुआ எதை रहेगा, செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. वो क्या करना है क्या नहीं எதை करना है पता பண்ணணும் नहीं எதை चलेगा, பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. और क्या काम होना है क्या नहीं करना है नहीं पता चलेगा। அப்படியே தான் இருப்பீங்க. वो वैसे के वैसे रहेंगे। ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? एक हालेलुया बोलेंगे। தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, ஆமென். आमेन। யோசேப்பை அறியாத ராஜா ஒருவன் இருந்தான். यूसुफ को नहीं जानता हुआ एक राजा है। யோசேப்பு அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா यूसुफ को उसके पहले देखेंगे तो யோசேப்புக்கு சாதகமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. सब यूसुफ जो चाहता था वैसे ही काम होता था, ஆனால் लेकिन
யாத்திராகமத்திலே வரும் பொழுது निर्गमन में जब आओगे யோசேப்பை அறியாத ஒரு ராஜா ஒருவர் எழும்ப ஆரம்பித்தார். तभी यूसुफ को नहीं जानता हुआ एक राजा बढ़ने लगा. எழுப்புதல் என்று ஒன்று வர விரும்புமானா जब अगर बेदारी आता है तो நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது. आप जैसे सोच रहे हो वैसा नहीं होगा. ஹalleluya. हालेलुया. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது. आप जो सोच रहे हो वैसा नहीं होगा. நினைத்து பார்த்திராத ஒன்று, आप जो सोचा भी नहीं होगा, அனுபவத்துல கூட ருசிக்காத ஒன்று, आपके अनुभव में भी जो चखा नहीं होगा, ஒன்று நடைபெற ஆரம்பிக்கும். एक होने लगेगा. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினார். यूसुफ को नहीं जानता हुआ एक राजा அவர்களை उत्पन्न हुआ. விடுவிப்பதற்கு उन्हें छुड़ाने के लिए அவனுக்கே தெரியாது, वो खुद नहीं जानता है. மோசேக்கே தெரியாது நான் தான் விடுவிக்க போறேன். मूसा ही खुद नहीं जानता है कि वो ही ஒரு उन्हें புதிய छुड़ाएगा. அனுபவத்திற்குள்ள அந்த ஜனங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுக்கிறார். एक नया अनुभव से लोगों को छुड़ाने के लिए परमेश्वर मूसा को इस्तेमाल किया. காரணம் என்ன? कारण क्या है? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். अब्राहम को दिया हुआ प्रतिज्ञा 450 ஆண்டுகள் ஆனாலும் 450 वर्ष हो तो भी வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் தேவன் வல்லமையுடையவரா இருக்கிறார். प्रतिज्ञा को पूरा करने के लिए मेरा உம்முடைய परमेश्वर सामर्थ्य வாழ்க்கையிலே है. நான் சொல்லுகிறேன், आपके जिंदगी में உம்முடைய फिर से வாழ்க்கையிலே कहता நான் हूं, சொல்லுகிறேன், आपके जिंदगी में मैं உங்களுக்கு कहता நான் हूं, சொல்லுகிறேன், आपको मैं कहता தேவ हूं, பிள்ளையே, प्रभु के बच्चे, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அவர் உண்மையுள்ளவர். प्रतिज्ञा दिया हुआ அவர் परमेश्वर எதை सच्चा சொன்னாரோ है. அதை செய்து முடிக்க வல்லமையுடையவர். वो जिसे कहते அவர் हैं उसे சொல்லியும் पूरा करने के लिए செய்யாதிருப்பாரோ, सामर्थ्य है. वो कहेगा அவர் कि नहीं किए வசனித்தும் बगैर रहेंगे. கவனியாதிருப்பாரோ, वो वचन कहकर அவர் उस पर எதை ध्यान नहीं சொல்லுகிறாரோ देंगे क्या? वो जिसे அதை कहेंगे, செய்து முடிக்க அவர் उसे வல்லமையுடையவர். निश्चय पूरा करने के लिए सामर्थ्य है. ஹalleluya சொல்லுவோம். एक हालेलुया बोलेंगे. எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே. बोलो मुझे एक करो என் प्रभु. வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நிறைவேற்ற நீர் வல்லமையுடையவர். मेरे जिंदगी में आपका वचन पूरा करने के लिए आप सामर्थ्य है. हालेलुया, 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 हालेलुया. வாக்குத்தத்தம் நிறைவேறினதா. वो प्रतिज्ञा पूरा हुआ. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, बगल में हाथ पकड़ के இந்த कहो, நாள்ல வாக்குத்தத்தம் நிறைவேறும். इन दिनों में मेरा प्रतिज्ञा पूरा 100 होगा. ஆண்டுகள் ஆகிவிட்டது, 100 साल हो வயது चुके हैं, 100 ஆயிற்று. उम्र 100 हो गए. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर अब्राहम को देखकर कहते உனக்கு हैं 100 வயது ஆயிற்று, तेरा 100 उम्र हो இனி गया. எங்க உனக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறியா? अब कहाँ से तुझे अद्भुत होगा तू सोच रहा है வெளியில क्या? வந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணி பாரு, बाहर आकर देखकर तारे को गिन सकता है तो गिन ले. கடற்கரை மணலை என்ன கூடுமானால் எண்ணி பாரு. समुद्र की भालू को गिन सकता है तो गिन ले. இவ்வளவாய் உன் சந்ததிகள் பெருகும். उतना तेरा वंश बढ़ेगी. ஹalleluya, हालेलुया. இவ்வளவாய் उतना तुम्हारा वंश சந்ததிகள் பெருகும். बढ़ेगी. ஹalleluya. हालेलुया. ஆபிரகாம் என்ன பண்ணான்னா, अब्राहम ने क्या किया? வயது போனாலும் उम्र हो तो भी ஆமென், आमेन, அவருடைய விசுவாசம் उनका विश्वास வயசாகல, उम्र नहीं அது हुआ. சிறு குழந்தை போல இருந்துச்சு. वो विश्वास उनका छोटे बच्चे की तरह रहा. பார்த்தாரு, उन्होंने देखा ஆண்டவரே प्रभु என்னால முடியாது, मुझसे नहीं होगा, என்னால முடியாது, मुझसे नहीं होगा, உம்மால முடியும். आपसे होगा. आमेन. ஹalleluya. हालेलुया. வாக்குத்தத்தத்தின் மகனை ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல கர்த்தர் கொடுத்தார். प्रतिज्ञा के पुत्र को नियुक्त समय पर परमेश्वर ने दिए. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. மாலை நேரமானது, शाम हुआ. ஆமென், आमेन. வீட்டை பெருக்கினான், घर को उसने साफ सफाई किया. நல்ல வீட்டை பெருக்கினான், अच्छे से घर साफ लाइट सफाई किया. पोटा. लाइट लगाया. ஹalleluya. हालेलुया. விளக்க பத்த வச்சான். हमें दिया जला இரவு நேரமானது, रात का समय हुआ. கதவை எல்லாம் பூட்டினா, द्वार बंद किया. லைட் ஆஃப் பண்ணனா, वो दिया बंद किया. போய் படுத்து தூங்கினா. जाकर सो गया. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு தெரியாது, उसको पता नहीं है. ஆண்டவர் அன்றைக்கு பேச ஆரம்பிக்கிறார். परमेश्वर उन दिनों में बात करने சாமுவேலே, लगता है. சாமுவேலே, ये सामुवेल सामुवेल, சாமுவேலே, சாமுவேலே, ये सामुवेल सामुवेल, சாமுவேலே, சாமுவேலே, ये सामुवेल ஹalleluya. हालेलुया. சிறிய பையன் என்று என்னல்ல, वो बालक है करके नहीं வாக்குத்தத்தம் सोचे. என்பது 450 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஒன்று. प्रतिज्ञा जो है 450 वर्ष पहले दिया हुआ है. ஹalleluya. हालेलुया. அன்னாளுக்கு தெரியல, अन्ना को पता नहीं அன்னாளுடைய है. கர்ப்பத்தை கர்த்தர் தான் அடைத்தாரு. अन्ना के गर्भ को परमेश्वर ही बंद அன்னாளுக்கு रखा. தெரியல, अन्ना को नहीं पता அன்னாளே है. அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படணும்னா अन्ना के लिए बंद द्वार खुला है तो உன் பலத்தினால முடியாது, वो तुम्हारे बल से नहीं எல்கானாவுடைய होगा. பலத்தினால एलकाना के बल से नहीं உன் होगा. முழங்காலால முடியும் அன்னாளே. तुम्हारे घुटने से होगा உன் अन्ना. முழங்காலினாலே நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. तुम्हारे घुटने के உன் द्वारा मैं करने का கண்ணீரினாலே काम நான் செய்ய है. வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. तुम्हारे आंसुओं के द्वारा कुछ करने का ஹalleluya. काम बाकी है. எல்லாம் வழக்கம் போல தான் இருந்தது. सब हरदम की ஆனால் तरह வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடந்தது. हर दिन से அனுபவங்கள் बढ़कर மாறினது. एक ஆச்சரியமான காரியம் ஒன்று நடந்தது. आश्चर्य काम இரவு वहाँ पर நேரத்திலே சாமுவேலே, சாமுவேலே रात என்கிற के समय கேட்கிற சத்தம், सामुवेल सामुवेल करके पुकारने ஏ का शब्द है. சாமுவேலே, சாமுவேலே, ये सामुवेल सामुवेल, சாமுவேலே, சாமுவேலே, ये सामुवेल सामुवेल, ஆபிரகாமே, ஆபிரகாமே, ये अब्राहम, மோசேயே, अब्राहम, மோசேயே, ये मूसा, ये பேதுருவே, मूसा, பேதுருவே, ये पतरस, ये எந்த पतरस, இடத்திலெல்லாம் 2 முறை சத்தம் வருகிறதோ जिस जगह पर 2 அந்த बार இடத்திலெல்லாம் पुकारते हैं, தேவன் பலத்த காரியங்களை செய்கிற उस जगह पर வல்லமையுடைய परमेश्वर महान कार्य करने के लिए सामर्थ्य थे. ஹalleluya. हालेलुया. இந்த சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார்.
ये सामुएल को परमेश्वर ने खड़ा किया, சாதாரணமானவனாய் அல்ல. साधारण रीति से नहीं। ஆமென். தான் முதல் பெயர் சபை மட்டும் பெயர் விளங்கத்தக்க तान से लेकर पेहर सभा तक नाम महान होने की तरह। தேவ பிள்ளையே, हमको सुनने वाले प्रभु के बच्चे, தீர்க்கதரிசனம் நிறைவேறக்கூடிய காலம், भविष्यवाणी पूरा होने का समय, வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலம், प्रतिज्ञा पूरा होने का समय, நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலத்திற்குள்ள நாம் வந்திருக்கிறோம். निश्चय परमेश्वर उसे पूरा करने का समय में आपको मेरे மூன்றாவது को ஒரு लेकर आया காரியத்தை है। சொல்லி முடிக்கிறேன். तीसरे कार्य कहकर खत्म करता हूं। 46வது வசனம், 46वां वचन, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். वे प्रतिदिन एक मन होकर मंदिर में इकट्ठे होते थे और घर घर रोटी तोड़ते हुए आनंद और मन की सीधाई से भोजन किया करते थे और परमेश्वर की स्तुति करते थे और सब लोग उनसे प्रसन्न थे और जो उद्धार पाते थे उनको प्रभु प्रतिदिन उनमें मिला देता था। அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. वो பெந்தகோஸ்து का दिन आया। பழைய ஏற்பாட்டிலே पुराना नियम में அவரவர்களாய் அப்பத்தை புசித்தார்கள். वे अपने अपने जो रोटी खाए। ஹalleluya, हालेलुया। இங்க புதிய ஏற்பாட்டில வந்த உடனே नया नियम में आने के बाद ஒரே அப்பமும் மாறிச்சு, वो सब एक ही रोटी ஒரே हुआ, ரசமும் वो மாறிச்சு. एक ही दाखरस அவர் बना। யார் யாருன்னு தெரியல. वो कौन कौन है पता அவங்க नहीं, நிறம் ஹalleluya வெள்ளையா இருக்கிறாங்க, उनका रंग वो सफेद है काला है कुछ नहीं पता। ஹalleluya, हालेलुया। அங்க என்ன இல்ல, वो क्या नहीं है वहाँ வேற்றுமை पर, இல்ல, अलगपन नहीं அங்க था, ஜாதி தெரியல, वहाँ पर जाति नहीं அங்க पता, மதம் தெரியல. वहाँ पर क्या धर्म नहीं पता। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு ஆண்டவர் சபையில இதுதான் आज எதிர்பார்க்கிறார். परमेश्वर कलीसिया में यही இன்னைக்கு बात ஆண்டவர் चाहते சபையில हैं। இதுதான் आज எதிர்பார்க்கிறார். परमेश्वर कलीसिया में यही चाहते ஹalleluya, हैं। ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் உனக்குள்ள வர एक வேண்டும். पेंतकोस्त का अनुभव आपके दिन जीवन में आना है तो ஒரு மனப்படணும், एक मन होना है, அனுதினமும் தேவாலயத்துல வரணும். प्रतिदिन कलीसिया में आना है। அன்றைக்கு மலைக்கு மேல மோசே மாத்திரம் தான் ஏறினார். उन दिनों में पहाड़ के ऊपर केवल मूसा ही चढ़ा, இன்றைக்கு लेकिन आज பெந்தேகோஸ்தேயின் சபை வந்த பொழுது கூடின பொழுது पेंतकोस्त के दिनों में सब इकट्ठे होकर आते वक्त எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல கூடினாங்க. सब लोग एक मन होकर इकट्ठे होकर आए। அன்று हालेलुया। மோசே மட்டும் தான் மேல ஏறி போனாரு. पुराना नियम में सिर्फ मूसा ही पहाड़ पे चढ़ ஆண்டவர் के பார்த்தாரு, गया। परमेश्वर ने देखा, மாம்சமான யாவரும் என்னிடத்திலே சேர்க்கும்படியாக நான் ஒரு நாளை உண்டு பண்ணுகிறேன். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். அவர்களுக்குள்ள வேற்றுமை இல்லை, அங்க கலர் வேறுபாடு அல்ல, மத வேறுபாடு அல்ல, ஜாதி வேறுபாடு அல்ல, ஒரே அப்போ ஒரே ரசத்தை பிட்டு தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். आमीन। वो जो शारीरिक हर एक के ऊपर मेरी आत्मा को उंडेलूंगा करके कहने वाला परमेश्वर है, वहां पर देखते प्रतिदिन वे लोग आमीन एक ही रोटी आमीन एक मन होकर रोटी और दाखरस में वो भाग लेने वाले और आनंद में प्रभु की धन्यवाद करने वाले रहते थे। हालेलुया, 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 हालेलुया। ஒரு ஹalleluya சொல்ல. एक हालेलुया कहने के लिए ஆமென். आमीन। என்ன நடந்தது? क्या हुआ? ஒருமனப்பட்டவர்களாய் वो एक मन होकर தேவாலயத்திலே मंदिर में அனுதினமும் தரித்திருந்து. प्रतिदिन इकट्ठे होते थे। நல்லா தெரிஞ்சுக்கோங்க, अच्छे से जान लो, ஒரு நாள் மாத்திரம் சர்ச்சுக்கு வர்ற அனுபவம் அல்ல, एक दिन सिर्फ कलीसिया में आने का अनुभव नहीं, அனுதினமும் வந்தாதான் प्रतिदिन आएंगे तो भी சர்ச்சுக்குள்ள என்ன வரும்? कलीसिया में क्या आएगा? ஒன்னஸ் வரும், आमीन। एक मन आएगा, ஒரே மனம் வரும். एक मन आएगा। ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन। சரீரம் வெவ்வேறு, शरीर अलग अलग है ஆனா எல்லாருடைய இருதயம் ஒரே இருதயம். लेकिन सबका मन एक ही है। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन। அம்மா நினைக்கிற மாதிரி ராகேஷ் நினைக்க முடியுமா? जैसे माँ सोच रहे वैसे राकेश सोच सकता है? முடியாது. नहीं। ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया। ராகேஷ் நினைக்கிற மாதிரி ஜெயேஷ் நினைக்க முடியுமா? राकेश की तरह सोच जय सोच सकता है? முடியாது. नहीं होगा। என்ன? क्या है? அவங்க வேற வேற वो अलग अलग है, பிரிந்து இருக்கிறாங்க. शरीर प्रकाश से अलग अलग இன்னைக்கு है। ஆண்டவருடைய சமூகத்துல जिस நம்ம दिन परमेश्वर के எல்லாம் समुख ஒன்று में கூடி அந்த ஒரே அப்பத்தை நம்ம பிட்கிறோமோ, हम सब इकट्ठे होकर उस रोटी को हम तोड़ते हैं। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் சரீரம் வேறு வேறா இருந்தாலும் मेरा देह अलग अलग रहे तो भी இருதயத்தையும் ஆளுகை செய்கிறவர், सबके मन को எல்லாருடைய प्रभुता करने இருதயத்தையும் वाला, ஒரே ஒருத்தர் ஆளுகை செய்ய सबके முடியும். मन में एक ही एक अगर प्रभुता कर सकता है तो தேவனாகிய वही கர்த்தராகிய है हम आराधना करने वाला प्रभु यीशु मसीह। ஒரு மனம் இருக்கும்போது மகிழ்ச்சி இருந்துச்சு. एक मन रहते वक्त आनंद था। ஆமென். आमीन। ஒரு மனம் இல்லைன்னா एक मन नहीं हो तो அங்க புகழ்ச்சி இருக்கும்.
वहां पर बढ़ती रहेगी, बढ़ापन ஆமென். रहेगी। आमेन। இவரை பார்த்து நான் ரொம்ப புகழுவேன், आमेन। मुझे देखकर वो एकदम बढ़ाने लगेंगे அவரும் ரொம்ப और சந்தோஷப்படுவார். हम भी बहुत खुश हो जाएंगे। என்னைக்கு தள்ளுவன்னு தெரியாது. जिस दिन अक्ल देंगे पता नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க ஒரு மனம் வரும் பொழுது एक मन वहां पर आते वक्त என்ன சொல்லுவாருன்னா, क्या कहेंगे? நான் சிறுகணும் பாஸ்டர், आमेन। मैं घटना है पास्टर, அவர் பெருகணும் वो பாஸ்டர். बढ़ना है पास्टर। நம்ம எல்லாம் ஒரு ராஜ்யத்திற்கு ஓடணும் हम பாஸ்டர். सब एक ही राज्य के நம்ம लिए दौड़ना பிரிந்திருக்க है। கூடாது பாஸ்டர். हम अलग अलग नहीं நம்ம रहना है। எல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு என்று ஓட हम வேண்டும். सब प्रभु के राज्य நம்ம के लिए எல்லாம் भागना है। தேவனுடைய பிள்ளைங்க. हम सब परमेश्वर के बच्चे हैं। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमेन। ஒரே இருதயம் வேணும். एक ही मन होना है। சரீர அவயவங்கள் வெவ்வேறு. शरीर के अंग अलग अलग है। ஆமென். आमेन। வலது கண் செய்கிறதை இடது கண் செய்ய முடியாது. जो दाहिनी आंख करता है वो बाएं आंख नहीं कर सकता है। आमेन। आमेन। கண்ணு செய்யறத மூக்கு செய்ய जो முடியாது. आंख काम करता है वो नाक नहीं कर सकता, மூக்கு செய்யறத காது செய்ய और முடியாது. जो नाक करता है वो काम कान नहीं कर सकता। हालेलुया। हालेलुया। வாய் செய்ய வேண்டியதை கை செய்ய जो முடியாது. मुंह करता है काम को हाथ नहीं कर सकता। ஆமென். आमेन। வலது கை செய்கிறதை இடது கை செய்ய முடியாது. और जो बाएं हाथ करता है वो दाएं हाथ नहीं कर सकता। வலது கால் செய்கிறதை இடது கால் செய்ய முடியாது. जो बाएं पैर जो काम करता है वो दाएं पैर नहीं कर सकता है। हालेलुया। हालेलुया। ஆமென். आमेन। ஆனா சரீரத்துல எல்லாம் இணைந்து இருக்குது. लेकिन शरीर में सब जुड़ा இது हुआ है। எல்லாம் இணைந்து இருந்தாதான் சரீரம். ये सब अंग जुड़ा हुआ रहे तो ही एक शरीर है। ஆமென். आमेन। சபைக்கு ஜூடாவும் தேவை, कलीसिया के लिए जूड़ा की भी जरूरत है, ஜோசப்பும் தேவை. जोसेफ की भी जरूरत है। ஹalleluya. हालेलुया। முருகனும் தேவை, मुर्गन की भी जरूरत है, முனியாண்டியும் தேவை. मुनियाण्डी की भी जरूरत है। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमेन। தேவியும் தேவை, देवी की भी जरूरत है தேவனும் தேவை. और देवा की भी जरूरत है। हालेलुया. हालेलुया। ஆமென். आमेन। இஸ்மவேலும் தேவை, इस्माइल की भी जरूरत है, ஈசாக்கும் தேவை. ईसा का भी जरूरत है। எல்லாம் யாரா மாறணும்? सब लोग कौन बनना है? அஹ்? அஹ்? कौन बनना है? ஒன் சர்ச். एक कलीसिया। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஒரே சரீரம், ஒன் சர்ச், ஒன் பாடி, आमेन। एक मंदिर है और एक बॉडी है ஒன் கிரைஸ்ட். और एक ही मसीह है। கிறிஸ்து ஒருவரே. वो मसीह एक ही है। அவருக்குள்ள उनके अंदर ஒன் கிரைஸ்ட், एक मसीह, ஒன் பாடி, एक शरीर ஒன் ஃபேமிலி. और एक परिवार। ஹalleluya. हालेलुया। இயேசு ஒருவரே, यीशु एक ही है, அவருக்குள்ள उनके अंदर நம்ம எல்லாம் இணைந்திருக்கிறோம். हम सब जुड़े हुए हैं। நம்ம எல்லாரும் हम सब ஒரே சரீரம், ஒரே அவயவங்களுமா இருக்கிறோம். एक ही शरीर के अंग रहते हैं। ஹalleluya. हालेलुया। ஆலயத்தை விட்டு பிரிந்து போகும்போது எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிருவோம். कलीसिया खत्म होकर जब जाएंगे सब अपने अपने घर पे जाते हैं। சர்ச்சுக்குள்ள வந்துட்டா कलीसिया में आ जाएंगे तो आमेन। आमेन। அவங்கள தெரியாது இவங்கள தெரியாதுல்ல, इनको नहीं जानता उनको नहीं जानता वैसा नहीं எல்லாரும் है। இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க. सब लोग यीशु मसीह के கொண்டு बच्चे வந்த हैं। எல்லா தயவுக்காக நன்றி ஆண்டவரே. लेकर आए वे सब दया के लिए धन्यवाद। ஆமென். आमेन। வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். वो घर घरों में रोटी तोड़ते थे மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும். और बहुत ही मतलब सीधाई से आनंद मन के साथ இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு इस वचन को रखकर ஒருத்தன் என்கிட்ட வந்து பேச வந்தான். एक मेरे से आकर बात ஏன் करने பாஸ்டர் लगा। சர்ச்சுக்கு போகணும்? क्यों पास्टर कलीसिया में जाना है? இந்த கொரோனா டைம்ல ये कोरोना के टाइम டிவில में பார்த்துக்கிட்டு ஒருத்தன் வந்தான். टीवी में देखकर एक आया। ஏன் பாஸ்டர் சர்ச்சுக்கு போகணும்? क्यों पास्टर चर्च में நாங்களே जाना है? அப்பத்தை பிட்டு நாங்களே சாப்பிட்டுக்கிடுவோம். हम खुद रोटी तोड़कर हम खुद खा लेते हैं। ஹalleluya. हालेलुया। நான் சொன்னேன் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். मैं बोला अच्छी बात है, இதுதான் खुशी की brother बात है। பயங்கரமான ஒரு எழுப்புதல். यही है बड़ा एक बेधारी। ஹalleluya. हालेलुया। ஆமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம். थोड़ा समय बैठे थे, உட்கார்ந்து இருந்துட்டு बैठकर சாயை குடிச்சிட்டு चाय पीकर அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். ऐसे बैठे हुए थे, அப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. तभी बात कर रहे थे। பேசிக்கிட்டு இருக்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க. बात करते वक्त ரெண்டு பேரும் पति பேசிக்கிட்டு पत्नी आए, दोनों बात कर रहे थे। அடுத்த கம்ப்ளைண்ட் வருது. अगला कंप्लेंट आ रहा है, இவர் அவங்க மேல, அவங்க இவங்க மேல. ये उनके ऊपर उनको इनके ரெண்டு ऊपर, பேரும் பயங்கர கம்ப்ளைண்ட். दोनों बहुत एक दूसरे के ऊपर कंप्लेंट। இது என்ன சொன்னாங்க? उन्होंने क्या कहा? இந்த வசனத்தை எடுத்து பேசுறாங்க. इस वचन को रखकर बात कर நாங்க रहे हैं। வீட்லயே அப்பம் பெட்டு வீட்லயே திராட்சை ரசம் குடிச்சு வீட்லயே இருந்துக்கணும். हम घर पे ही रोटी तोड़कर घर पे ही ताकरस पीकर घर पे ही रह जाएंगे। அங்க என்ன இருந்துச்சு? वहां पर क्या था? ஒரு மனம் இருந்துச்சு. यहाँ पर एक मन था, இப்பதான் மாட்டினா. अभी वो फंसा। ஏன் சிஸ்டர்? क्यों बहन? அப்பத்தை வீட்லயே பிப்பீங்களா? घर पे ही रोटी तोड़ोगे, வீட்லயே சாப்பிடுவீங்களா? घर पे ही खाओगे, வீட்லயே எல்லாம் பண்ணுவீங்களா? घर पे ही सब करोगे, வீட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கிறீங்களே. लेकिन घर के अंदर आपस में ऐसे एकदम, நீங்க என்னது பிசாசுடைய சேனையா இருக்கிறீங்களா? आप लोग शैतान का सेना है எந்த அப்பத்தை பிக்கிறீங்க? या आप कौन से रोटी को तोड़ते हो? குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம் இல்லையே. परिवार के अंदर एक मन नहीं है, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் இல்ல. पति पत्नी के अंदर एक मन नहीं है, வருமா? आएगा क्या? மம்மி சப்பாத்தி போடுறாங்க, मम्मी चपाती बनाती பாஜி है, வைக்கிறாங்க. बाजी रखते हैं, ஆமே ஆமென். டெய்லி ஒரே பாஜியை வைக்கட்டும். रोज एक ही सब्जी बनाने दो, அவன் என்ன பண்ணிடுவான்? वो क्या करेगा? बाहर जाएगा.
बराबर है ना? ये क्या मम्मी कहीं ऐसा रहता है? रोज एक ही सब्जी बनाते हो बोलकर अब சொல்லுவா ना, बोलेगा कि नहीं बोलेगा? ஒரு மனம் வருமா? एक मन रहेगा उधर? வராது. नहीं रहेगा। தேவ பிள்ளையே, प्रभु के बच्चे, ஒரு மனம் எங்க வரணும்னா, एक मन कहाँ पर आना நம்ம है? எல்லாம் கூடி இருப்போம் பாருங்க. हम जब जहाँ पर நம்ம इकट्ठे எல்லாம் होकर ஜெபம் आते பண்ணுவோம் हैं, பாருங்க. जब हम इकट्ठे होकर நம்ம प्रार्थना எல்லாம் करते அப்பத்தை हैं, பிப்போம் பாருங்க. जब हम सब एक நம்ம साथ எல்லாம் मिलकर रोटी திராட்சை तोड़ते हैं, பிப்போம் பாருங்க. जब हम एक साथ நம்ம मिलकर எல்லாம் दाखरस ஆண்டவருக்குள்ள पीते हैं, ஆண்டவருடைய அந்த நிழலுக்குள்ள வருவோம் जब பாருங்க. हम परमेश्वर के उस छांव पर आते हैं, அன்னைக்கு ஒரு மனம் கடந்து வரும். उन दिनों में एक मन आए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஆமென். हमें ஒரு மனம் இருக்கிற இடத்துல जहाँ पर एक मन है, கர்த்தர் அசைவாட வல்லமையுடைய परमेश्वर मंडलाने के लिए கேட்கிற वो बड़ा தேவனுடைய है। பிள்ளைகளே, सुनने वाले प्रभु के இந்த बच्चे, இரவு பெந்தெகோஸ்தே நாளிலே इस बेंदगोस के दिनों में அசையாத ஒன்றை அசைக்க செய்ய வல்லமையுடைய, जो नहीं हिलता है उसे भी हिलाने के लिए परमेश्वर இரண்டாவது सामर्थ्य है। வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுடைய, दूसरा प्रतिज्ञा को पूरा करने के लिए सामर्थ्य है। மூன்றாவது तीसरा कार्य நம்ம है எல்லாம் ஒருமனப்பட்டு हम सब इकट्ठे होकर, இதுவரைக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருப்போம். अब तक अलग अलग होकर रहा होगा, ஹalleluya, हालेलुया, பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருப்போம். अलग अलग रहा होगा। நானு நம்ம அந்த ஆதிவாசி ஊழியங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் ஊழியத்தை போயிருக்கிறோம். நாங்க எல்லாம் போயிருக்கிறோம், हम आदिवासी सेवकाई में हम सब पहली बार गए थे, போனோம். गए थे, பயங்கர அற்புதம் அடையாளம் பண்ணோம். பயங்கர அற்புதம். बहुत वहां पर अद्भुत हुआ। பிசாசுகளெல்லாம் அலறி ஓடுது. दुष्ट आत्मा सब भागने அந்த लगा, டைம்ல அந்த ஸ்பாட்ல எல்லாம் நடக்குது. वो वही जगह पर सब काम हो रहा था। நாங்க எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். हम लोग सब देख कर आ ரொம்ப रहे हैं, சந்தோஷம். बहुत खुशी हुई। இரவு நேரம் சாப்பிட சொன்னா रात को उन्होंने खाने के लिए हमको அந்த कहा, மக்கள் மத்தியில ஒரு மாய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு. तो लोगों के ऊपर थोड़ा कुछ भास मारने लगता சாய है। குடிக்கிறதே நான் வேண்டாங்கிறேன். वो चाय देते हैं उसे ही हम नहीं चाहिए बोल रहे हैं ஆமென். हमें, இப்போ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறேன். ஆனா சாய குடிக்கணும். हमको चाय पीना है, ஸ்மெல்ல பார்த்து எனக்கு வேண்டாங்கிறேன். लेकिन वो स्मेल देखकर हमको नहीं चाहिए करके बोल दिया। கடிச்சு பிடிச்சு குடிச்சிட்டேன். ऐसे भी हमने जबरदस्ती से पी ஒரு लिया। நேரம் வண்டி எடுத்துட்டு அப்படி போகும் பொழுது थोड़ा गाड़ी लेकर थोड़ा दूर जाने के எல்லாம் बाद பேசி இருக்கிறோம். ஊழியம் அப்படி இருந்து சூப்பரா இருந்துச்சு, இந்த மக்களை இவ்வளவு நாள் விட்டுட்டோம் அப்படி இப்படிங்கிறோம். सब सेवकाई इतना अच्छा चला, इतना अद्भुत हुआ, ऐसे लोगों को हमने छोड़ दिया, ऐसे तो बात कर रहे थे। எங்களோட உள்ளத்துல मेरे मन में ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, परमेश्वर मुझे पूछा, ஊழியம் செஞ்சிட்டியாப்பா? सेवकाई कर दिया ரொம்ப क्या? சூப்பரா செஞ்சியே. बहुत अच्छा सेवकाई किया है। என்னை வித்துட்டுலாம் வந்துட்டேன்னு. प्रभु ने कहा कि मुझे तूने बेच कर आ गया है। எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. मुझे वो शब्द सुनकर दुख हुआ, புரியல. समझ में नहीं आया। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, என்னுடைய வல்லமையை தான் கொடுத்துட்டு வந்தேன். मेरे सामर्थ को मैं देकर आया, நான் நேசிச்சது மாதிரி அந்த ஜனங்களை நீ நேசிக்கல. लेकिन मैं जैसे प्रेम करता हूँ वैसे उन लोगों से तुमने प्रेम नहीं किया। ஓன்னு அழுதுட்டு मैं उधर ही रोकर சொன்னேன், हमने कहा திருப்பி மறுபடி पो, गाड़ी वापस घुमा कर जाएंगे, போய் रात को जाकर அவங்க கிட்ட சேர்ந்து उनके साथ அந்த मिलकर சாப்பாடை நாங்க சாப்பிட்டோம். वो खाना हमने खाया, அவங்களோடய நாங்க உட்கார்ந்துருந்தோம். उनके साथ हम बैठे थे। இப்ப சொன்னேன், अभी हमने कहा தவறு பண்ணிட்டு ஆண்டவரே गलती कर दिया நீங்க प्रभु, தவறு செய்ய மாட்டேன். अब के बाद ये गलती नहीं करेंगे। ஹalleluya. हालेलुया। நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ पता है? இப்ப அவங்கள பார்த்த உடனே अभी उनको देखने के அவன் बाद நம்மள பார்த்து ஆதிவாசி மாதிரி சொல்றான். उनके सामने हम अभी आदिवासी दिख रहे हैं ஆமென். हमें, சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா क्योंकि பண்ணிருக்காங்க. उतना जो टेस्टी खाना बनाते அப்படி हैं, சூப்பரா இருக்குது. उनका कपड़ा सब पहनने का तरीका சூப்பரா अलग है, இருக்கிறாங்க. बहुत उचित से। அன்னைக்கு மட்டும் நான் அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன்னா अगर उन दिनों में मैं नहीं चाहिए बोलकर आता तो இன்னைக்கு இந்த ஜனங்களை விசாரிக்க யார் இல்லாம आज इन लोगों को पूछताछ करने के लिए कोई नहीं होता। தேவ பிள்ளைகளே, प्रभु के बच्चे, கேட்கிற தேவ பிள்ளைகளே, ये सुनने वाले प्रभु के बच्चे, பெந்தெகோஸ்தேயின் நாள் வரட்டும். बेंदगोस का दिन आने दो, அந்த நாள் இந்த நாளா இருக்கட்டும். वही दिन आज का दिन रहे। என் வாழ்க்கையில ஒரு அசைவு வரட்டும். बोलो मेरे जिंदगी में एक फर्क आने வார்த்தை दो, நிறைவேற்றுங்க. आपका वचन को पूरा ஒரு करो, மனதை தாங்க. एक मन हमें दो, இதை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, हमें समर्पण करते हैं। எல்லாரும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். सब लोग अर्पण करके हम प्रार्थना முடிந்தவர்கள் करेंगे, முழங்கால் படியிடுங்கள். जितने से होगा घुटने टेको। Thank you Lord.